ஸோ ஃபைனலாக கங்குவா படம் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் வெயிட் பண்ணி படத்தை பார்த்தனால ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது சூர்யாவோடது. அண்ட் படத்தோட டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஸ்பெஷலாக இந்த படத்தில் போட்டிருக்காங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எவ்வளோ சாங்கை காமிச்சிருக்காங்க விதவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸ்டார்டிங்கில் சூர்யாவோட போர்ஷன் ஃபஸ்ட்டு கரண்ட் போர்ஷன் தான் வருது. 20 மினிட்ஸ் கழிச்சு தான் கங்குவா போர்ஷனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திஷா பண்டனி அண்ட் யோகி பாபுவோட கேரக்டர் நல்லாவே நடிச்சிருக்காங்க. சூர்யாவோட கங்குவா போர்ஷன் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி கம்பேர்ட் டு அந்த ஃப்ரான்சிஸ் கேரக்டர் கரண்ட் கேரக்டரோட. ஸோ சூர்யாவோட கங்குவா போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷுவலேஷனும் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. விஷுவலேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால படம் கனெக்ட் பண்ணுறது ஈஸியாகவே இருந்துச்சு. அண்ட் டிஎஸ்பியோட மியூசிக்கும் சரி பிஜிஎம்மும் சரி மொத்தமாக ஓவரால் படத்தை வந்து கனெக்ட் பண்ணுறது. அந்த ஃபைட் சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் கேமியோவை நம்ம கார்த்தி பண்ணியிருக்காரு. பாட்டுக்கு வேறு லீட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் கங்குவா ஒரு சூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட்னே சொல்லலாம். எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆச்சு. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஒவ்வொரு விஷுவலேஷன் பார்க்கும்போது வந்து அது கனெக்ட் பண்ணுறதுனால எனக்கு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். சிவா நல்லாவே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 2 வருஷம் வெயிட் பண்ணது ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான் சொல்லுவேன். ஸோ மறக்காம தேட்டரில் போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சி